இந்த சமயம் நின்று கொண்டு இருக்கிறது. இந்த சமயத்தை பாதுகாப்பதற்காக உயிர் கொடுத்தவர்கள் நாயன்மார்கள். உயிர் கொடுத்து காப்பாற்றி கொடுத்திருக்கிறார்கள். வாழ்க்கையில் ஈட்டிய பொருளை எல்லாம் கொடுத்திருக்கிறார்கள். தன்னை கொடுத்திருக்கிறார்கள், தன் மனைவியை கொடுத்திருக்கிறார்கள், தான் பெற்றெடுத்த குழந்தையை அறிந்து கொடுத்திருக்கிறார்கள், கண்ணை கொடுத்திருக்கிறார் கண்ணப்பர். இப்படி சமயத்தை பாதுகாப்பதற்கு உயிர் கொடுத்தவர்கள் இந்த நாயன்மார்கள். அவரை கோயிலில் வைக்கிறதுக்கு நமக்கு எவ்வளவு சிரமம் நினைக்கிறீங்க? படாத பாடு. எங்களை கோயிலில் வைக்கிறக்கூடாது, ஏன் அது நிறைய வேலை இருக்குதா, அதனால் வைக்கக்கூடாது. என்ன கொடுமை நினச்சி பாருங்க. இதையெல்லாம் தாண்டி அதை கொண்டு வந்து வைத்து அவரை குருபூசையில் அந்தந்த மாதத்தில் அந்தந்த நட்சத்திரங்களில் வழிபாடு செய்கிற பொழுது அந்த வழிபாடு வேண்டிய எல்லாவற்றையும் நமக்கு தரும். நமக்கு இன்னும் அது தெரியாததுனால இன்னும் நாயன்மாரை கொண்டாடாமல் இருக்கிறோம். நமக்கெல்லாம் தெரிஞ்ச வரைக்கும் ஏதாவது ஒரு ஜோசியரை போய் பார்த்தோம்னா வெள்ளிக்கிழமை இந்த சாமி கும்பிடு, சனிக்கிழமை இந்த சாமி கும்பிடு, இதை சொல்லி அதவே சொல்லி பழகிட்டோம். அதனால் நமக்கு அதுக்குள்ளேயே ஊறி போயிட்டோம். நமக்கு அது இன்னும் தெரியல. உங்களுக்கு ஒன்றை தெரிந்து கொள்ளுங்க, சிவபெருமான்கிட்ட போய் ஒன்றை வேண்டுவதை காட்டிலும் நீங்கள் நாயன்மார்ட்ட வேண்டி பாருங்க, வேகமாக பயன் கிடைக்கும். இதை நான் உங்கள்கிட்ட ஏன் சொல்கிறேன்? நாங்கள்லாம் அனுபவித்து கொண்டிருக்கிறோம். எனவே உங்கள்கிட்ட சொல்கிறோம், நாயன்மார்களை வணங்குவதால தான் இன்றைக்கி உங்களுக்கு முன்னாடி மேடையில்